டேய் குமார், எங்கடா கிளம்பிட்டு இருக்கிற? மனசு சரியில்லைம்மா, எங்கேயோ போகிறேன். என்னடா ஆச்சு உனக்கு? வாரம் வாரம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்ற. 4 வாரமா நீ சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் வேற உன்னை கேட்டுட்டே இருக்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த வாரமாவது சர்ச்சுக்கு வருவியா? இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்? ஈஸ்டர் சண்டேடா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நினைவு கூறும் நாள். அவரால் தானடா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. என்ன விடுதலையோ? என்னடா ஏதோ போல இருக்கிற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, அண்ணா நார்மலாக தான் இருக்கா. சும்மா ஏதாச்சும் நீ சொல்லிட்டு இருக்காத. ஜபா, நீ சும்மா இரு. ஏண்டா டெய்லி வேலைக்குன்னு கிளம்புற, மாசம் மாசம் சம்பளம் கேட்டா இந்த இஎம்ஐ அந்த இஎம்ஐன்னு சொல்ற, வீட்டுக்கு பணம் தர்றதில்ல. ஏதோ ஜபாக்கு வர சம்பளமும் எனக்கு வர பென்ஷனும் வச்சு தான் இந்த குடும்பத்தை மாசம் மாசம் எப்படியோ நான் சமாளிச்சுட்டு வரேன். உங்க அப்பா செத்ததுலேருந்து அவ தாண்டா இந்த குடும்பத்துக்கு பெரிய உதவியா இருக்கிறா. அம்மா, அண்ணனோட சம்பளத்தில் தான் நம்மளை பார்த்துட்டு இருந்தா. இப்போ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவனால மேனேஜ் பண்ண முடியல. ஃப்ரீயா விடுமா, எல்லாம் சரியாயிடும். அண்ணா, நீ ஏதோ கவலைப்படாத. உனக்காக நான் ஜெபம் பண்றேன். சரி சரி, அதெல்லாம் போகட்டும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இந்த வாரமும் சர்ச்சுக்கு வராம போகாத. சரி சரி. டேய் குமார், எப்புட்றாக்குறா? பணம் எவ்வியா கொட்டது போல் தெரியுது. டேட் டைமில் சரக்கு போட்டு சும்மா ஜாலியாகிறா. டேய் டேய், என்னை பார்த்தா ஜாலியாக இருக்கிற மாதிரி தடா. சொல்கிறா சொல்கிறா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி குடிச்சிருக்கிறான்? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான்? போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே ஏன்டா? போச்சு. என்னடா சொல்கிறான்? ஏன் என்னாச்சு உனக்கு? எங்கள் அப்பா இப்போ தான் இறந்தார், உனக்கு தெரியும்ல. ம், அவருடைய மெடிக்கல் செலவுக்கு தான் நான் கடன் வாங்கினேன். வேலையில் சின்ன பசங்க தூக்கிட்டேன். நான் விரும்பின பொண்ணு என்னை விட்டு போயிட்டேன். வீட்டில் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, கவலைப்படாத. இயேசுவை நம்பு, அவர் உனக்கு வழிகாட்டுவார். எந்த இயேசு? சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பு, அவர் உனக்கு நிம்மதியை தருவார். உன் பாவத்தை மன்னிப்பார், உனக்கு ஒரு புது வாழ்க்கை தருவார். பாவம்மா நான் இப்போ பண்ணேன். இப்போ உன் உபதேசம்லாம் கேட்க நேரம் இல்லை. போ போ, தேவைப்படுமா சொல்லி அனுப்புகிறேன். போ. சரி வா, வண்டியில் உட்கார் வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா. சரி வா. அதெல்லாம் வேணாம், நான் ஆட்டோ வாடா. போய்க்கிறேன். நீ போ போ, கிளம்பு கிளம்பு.
காத்தோட்டம். உன்னை இந்த நிலைமையில் விட்டு போக எனக்கு மனசே இல்லை இப்போது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது. இப்போ நான் போகிறேன். சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. சாயங்காலம் வந்து நான் உன்னை பார்க்குறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய்ப்போம். நீ கிளம்பு கிளம்பு. வந்துடா, எங்களுக்கு பெரிய புத்திமதி சொல்கிறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியுன்றதே. வாடா வா. சே, இந்த காலத்து வாலிப பசங்க ஏன் தான் இப்படி குடிக்கிறாங்களோ? இவர் யாரா இந்த வெயிலில் உட்காந்து பேப்பர் பசங்கிறாரு? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஐயோ அம்மா, ஐயோ சாவலாம் தான். விழுந்தானா என்ன ஆகுறது? இதை ஏறுறது அதை விட கொடுமை இருக்கே. பா, ஐயோ ஒரு வழியாக கீழே இறங்கி வரான். ஐயோ ஐயோப்பா, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இவரை நான் நேரத்தில் எங்கேயோ உட்காந்துக்கிறாரு. ஹே தம்பி, தம்பி நில்லுப்பா. எங்கே போயிட்டுருக்குற? நான் எங்கேயோ போகிறேன். நீங்கள் 5 லட்ச ரூபா கட்டுற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது சார். முதல்ல நீங்கள் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். சார் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் பர்சனல் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி பை ஈவினிங் சார். லோன் வாங்கினா மட்டும் பத்தாது, டியூ டேட்டுக்கு கரெக்டாக இஎம்ஐ கட்டணும் சார். ஃபோன் பண்ணால் என் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க. இதான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். ஐயோ தம்பி, என்ன காரியம் பண்ற தம்பி? நான் சொல்றத கேளு. எது இருந்தாலும் சரி, கீழே போய் பேசலாம். வா, கீழே போலாம். என்ன கீழே போய் சாகுறியா? பேசலாம். யார் நீ? தம்பி யோ. வாப்பா, நான் சொல்றத கேளு. யோ என்னப்பா? யோ யோ அப்பா, யார் நீ? யோ தம்பி, என்னாச்சு தம்பி? ஏன் உனக்கு இந்த முடிவு? என்னை சாக விடுங்க. எனக்கு இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எனக்கு வாழை பிடிக்கல, எனக்கு வாழை பிடிக்கல, எனக்கு வாழை பிடிக்கல. நீ செத்துட்டா நீ இழந்தெல்லாம் உனக்கு திரும்ப கிடைச்சிருமா? இதற்காகவா தேவன் உன்னை இந்த உலகத்தில் படித்தாரு? இப்போதான் என் ஃப்ரெண்டு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனான். இப்போ நீ வந்திருக்கிற. என்னதான் வேணும் உங்களெல்லாம்? நிம்மதியாக வாழதான் முடியல. என்னை சாகவாது விடுங்களேன். ஓ அப்படியா? சரி சரி. இந்த உலகத்தில் செத்தாதான் தான் நிம்மதி கிடைக்கும்னா இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, தெரியுமா உனக்கு? உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கிற. என்னாச்சு உனக்கு சொல்லு. நான் நேசித்தவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன நேசித்தவங்க என்னை வெறுத்துட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. நீ விரும்பின பொண்ணும் உன் குடும்பமும் தானே. பார்த்தீங்களா, உங்களுக்கே புரிஞ்சிச்சு. என்னை நேசித்தவங்க என்னை விட்டு போன பிறகு நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? தம்பி, நீ நேசித்தவங்களை பற்றி நீ சொன்ன, ஆனால் உன்னை ஒருவர் ஏற்கனவே நேசிக்கிறார் தெரியுமா? அவர் தான் உனக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் அவர் நோக்கிப்பார், அவர் உனக்கு புது வாழ்க்கை தருவார்.
தம்பி கோவப்படாத தம்பி, நான் சொல்கிறத கேளு. உன் வீடு எங்கே இருக்கு? நானே உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன். ஏய், ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாது. போயா. இயேசுவே தம்பி விடியா, சொல்றது கேளு. விடியா, போகாத. விடியா, கேளு தம்பி. விடியா, நான் சொல்றது கேளு தம்பி. என்ன தடுக்க நீ யாரியா? நில்லு தம்பி. வா. இயேசுவே, இந்த ஆள் நிம்மதியா சாக கூட விட மாட்டேன். இயேசுவே, தம்பியை காப்பாத்துங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. ஜபா, என்னம்மா அண்ணனை இன்னும் காணோம்? தெரியலையேம்மா, இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அம்மா, அண்ணனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிம்மா, சாம்காச்சும் கால் பண்ணி பாரு. இருங்கம்மா, நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, நான் ஜபா பேசுகிறேன். சொல்லுமா. அண்ணன் காலையில் வெளியே போனால் ஒரு மாதிரியாக தான் இருந்தா. இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஐயோ, காத்தல அவன் இருந்த நிலைமை நம்ம சொன்னாக்க இவங்க பயந்துருவாங்களே. சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லைம்மா, மேபி ஃபோன் சார்ஜ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம். அவன் வழக்கமாக போகிற இடத்துலலாம் நான் தேடி பார்க்குறேன். நான் தேடி பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? ஆ, ஓகே. ஐயோ, இது நம்ம பாஸ்டர் மாதிரி தெரியுதே. பாஸ்டர், பாஸ்டர், என்னாச்சு பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர், என்னாச்சு? உங்களுக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? இது ஒன்றும் இல்லை சார். நீ எப்படி இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், என் ஃப்ரெண்டை தேடி இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். எதாச்சும் உங்களை நான் பார்த்தேன். ஒரு ஃபோன் பண்ணிடக்கூடாதா பாஸ்டர்? எந்திரிங்க பாஸ்டர், என்ன பிடிச்சிக்கங்க. மெதுவாக தூக்கு சார், பத்திரமா. இப்படி உக்காருங்க பாஸ்டர். சாம், இன்னைக்கு பார்த்து ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். சரிங்க பாஸ்டர், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? சாம், இங்கே வழக்கமாக ஜெபம் பண்ண வருவேன். இன்றைக்கி நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இது மேலே ஏறி தற்கொலை பண்ண போனான். அவனை தடுக்கலான்னு போய் தடுத்தேன். அவனை கீழே தள்ளிட்டான். முட்டி அடிபட்டுருச்சு. என்னால் நடக்கூட முடியல. அந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. சரி சாம், நீ எந்த ஃப்ரெண்டை தேடி வந்த? நான் என் ஃப்ரெண்டு குமாரை தேடி வந்தேன் பாஸ்டர். பாவம், அவன் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை. காலையில் நான் அவனை பார்க்கும்போது ரொம்ப குடிச்சிருந்தான். அதுதான் டைம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு போகணுன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால தான் அவனை தேடி வந்தேன் பாஸ்டர். என்ன சொன்ன? குடிச்சிருந்தானா? ஆமாம் பாஸ்டர். காலையில் தள்ளிவிட்ட பையனும் குடிச்சிருந்தான். அவனும் ஒரு கவலையாக தான் இருந்தான். ஒரு வேளை சாம், அந்த ஃபோட்டோ எதுனா இருக்கா? இருக்கு பாஸ்டர். இவன் தான் பாஸ்டர், என் ஃப்ரெண்ட். சாம், காலையில் தற்கொலை பண்ணிக்க போனான்னு சொன்னேன்ல? ஆமாம் பாஸ்டர். அவன் இந்த பையன்தான். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ உங்களை காத்தில் தள்ளி விட்டது? பாஸ்டர், காத்தில் நான் அவனை பார்க்கும்போது குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சேன். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஐயோ, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. சார், கவலைப்படாத, வா நான் போய் தேடி பார்ப்போம்.
ஏய் சாவறதுக்கு என் ஆட்டோ தான் கெச்சிச்சா? இதோ பாஸ்டர் என் ஃப்ரெண்ட் இங்கே ஏ இருக்கு. தேவையில்லாம ஏன் டேய் ஆட்டோ குமார், மோதுற? இங்கே என்னடா பண்ணுறான்? சரி என்ன ஆச்சுங்க சார்? இவனும் உங்களுக்கு தெரியுமா? இவன் என் ஃப்ரெண்டு தான் சார். பார்க்கறதுக்கு படிச்ச பையன் மாதிரி இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து ஆட்டோ மேலே அப்படி. நானும் அந்த ஸ்பீடுக்கு பிரேக் அடிச்சாக்க 10 அடிக்கு முன்னால் போய் நிற்கும். கடவுளோட கிருபை பிரேக் அடிச்சிருந்து ஆட்டோ நின்றுடுச்சு. இல்லைன்னா இவங்க ஏற்று அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். கத்தலை பார்த்தா இவன் தற்கொலை பண்ண போயிருக்கிறான், பாஸ்டர் தான் காப்பாற்றினார். இப்போ நீங்கள் பார்த்தா உங்கள் ஆட்டோவில் அடிபட்டு செத்துருப்பான்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். அது ஒன்றும் இல்லை சாம், ஆண்டோடைய கிருபை இந்த மகன் மேலே இருக்கு. எத்தனை முறை அவன் மரணத்தை தேடி போனாலும் இயேசு அவனை காப்பாற்றிருக்கிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையோ? இந்த இயேசு தான் நம்மளை காப்பாற்றினாரோ? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ரொம்ப நன்றி சார். நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்து கூப்பிட்டு போ. சாம், இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? குமார், இவர் தான் எங்கள் சர்ச் பாஸ்டர். இவர் மூலிமா தான் நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். இவரோட சர்ச்சுக்கு தான் நான் ரெகுலராக போகிறேன். பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். நீங்கள் என்னை எவ்வளோ தடுத்தோம். நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என் லைஃப்பில் இருந்த எல்லாரும் என்னை விட்டு போகும்போது நானும் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாக நினச்சோம், என்னை சாக விடலை. அந்த இயேசு தான் என்னை காப்பாற்றினாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கர்த்தருக்காக நான் இனிமேலும் வாழ முயற்சி பண்ணுறேன். நானும் என் குடும்பத்தோடு கூட உங்கள் சபைக்கு வர பாஸ்டர். என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். ஜபா, சொல்லுங்க. அண்ணன் கிடச்சிட்டாம்மா. நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஓகே சார். குமார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். குமார், நானே உனக்கு கால் பண்ண வந்தேன். நீ என்ன 4 வாரமாகவே சபைக்கு வரல? நான் சபைக்கு வரது இருக்கட்டும் பாஸ்டர். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுங்களா? சொல்லு குமார், நீ எங்கே இருக்கிற? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினீங்களே, அதே மலையில் தான் இருக்கிறேன். குமார், என்ன சொல்கிற? எதுவும் தப்பாக யோசிக்காது. பாஸ்டர், இப்போ ஒன்றும் இல்லை. மேலே ஏறி குதிச்சா 5-10 நிமிஷத்தில் உயிர் போயிடும். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா குமார், நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் இங்கே வாங்க. சரி குமார், நான் சொல்கிறத கேளு. நான் வர்ற வரைக்கும் எந்த தப்பான முடிவும் எடுக்காது. ஐ எம் வெயிட்டிங். குமார், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் குமார். என்ன குமார், என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்றும் இல்லை பாஸ்டர், மனசே சரியில்லை. என்னாச்சு குமார்? வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது பாஸ்டர். 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தனோ அதே நிலைமையில தான் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துட்ருக்குறேன். இதுக்கு நான் அன்றைக்கே செத்து போயிருக்கலாம். ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி, நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டல, இன்னும் ஏன் குடிக்காமல் இருக்கிற? பாஸ்டர், நான் தான் குடிக்கிறத நிறுத்தி 3 வருஷம் ஆச்சுல பாஸ்டர். ஓ, சரி 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 சரி. போன தடவை நீ பார்த்தப்போ உடைய கோபம் வந்து உச்சத்தில் இருந்துச்சுல பாஸ்டர். நான் இப்போ என்ன உங்ககிட்ட கோபமாக பேசிட்டு இருக்கிறேன்? என் பிரச்சனையை நினச்சி நான் ஃபீலில் பண்ணிகிட்ருக்கிறேன். குமார், கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு. முன்ன நீ தேவனை விட்டு தூரமாக இருந்த, இப்போ நீ தேவனுக்குரியவனாக இருக்கிற. முன்ன நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்த,
இப்போ பாவத்தில் விடுதலை பெற்று நீ தேவனுக்கு உகந்தவனாக இருக்கிற. உன் வாழ்க்கையில் பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன என்பதை கவனிச்சியா? அண்ணா அண்ணா அது இன்டர்நெட் பில் கட்ட வச்சிருக்க நான் காசு சம்பாதிக்கும் போது விடுண்ணா. என்னை நீ கொடுத்தல. கொடுண்ணா, அண்ணா கொடு. குமார், இந்த இபி பில்லை கொஞ்சம் கட்டிடம்பா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. எல்லாம் என்கிட்டயே வந்து சொல்லுங்க. அவ ஒருத்தி இருக்கிறாள்ல, போமா. சரி, உன்னோட பிஃபோர் ஆஃப்டர் நல்லா யோசித்து பார்த்தியா? இப்போ புரியுதா கர்த்தருக்குள்ள வந்து எவ்வளோ மாற்றங்கள்னு? சரி, அது போகட்டும். இப்போ உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? எல்லாம் அதே கடன் தான் பாஸ்டர். அப்போ நீ வாங்கின கடன் உங்கள் அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் வீட்டுக்கும் வாங்கின அந்த கடன் தான் அப்போவே அடைச்சிட்டியே. அது நான் அடைச்சிட்டேன் பாஸ்டர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ உனக்கு இருக்கிற கடன்லாம் உன் வருமானத்துக்கு மேலே அதிகமாக நீ செலவு பண்ணதுனால உண்டான கடன் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை திருத்திக்கிட்டேன்னா உன் பிரச்சனையெல்லாம் மாறி போயிடும். நீங்கள் சொல்கிறது சரிதான் பாஸ்டர். நான் கூட ஏதோ கடவுள் தான் என்னை கைவிட்டார் நினச்சிட்டேன். நான் என்னுடைய சம்பளத்துக்கு அதிகமாக செலவு பண்ணதால் தான் நான் இந்த நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறேன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கினேன். குமார், நீ எத்தனை முறை சாகணும்னு நினச்சாலும் கர்த்தர் உன்னை கைவிடலை. இன்று வரைக்கும் கர்த்தர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனால் உன் எதிராளியாகிய பிசாசானவன் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தற்கொலை செய்து கொள்கிற எண்ணத்தை கொடுத்து உன்னை சாகு சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கொள், அதுக்கு நீ செவி கொடுக்காத. சரியா? சரி பாஸ்டர், தேங்க்யூ. நிலந்த கத்தருக்காகவும் அவருடைய நோக்கத்துக்காகவும் மீண்டும் வாழ ஒப்பு கொடுக்குறேன். இந்த வாரத்தில் நான் திரும்பவும் சர்ச்சுக்கு வரேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக குமார், வா போகலாம். குமார், உனக்கு எப்போ என்னுடைய ஜெபம் தேவைப்பட்டாலும் என்னுடைய ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னை தாராளமாக கூப்பிடலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவரை மட்டும் கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றிக்கொள். சரி பாஸ்டர்.